7 தாளம் தான். நீங்க இது வந்து 1000 வருஷம் கழிச்சு ஒரு மியூசிக் பண்றாருன்னா கண்டிப்பா இளையராஜா சார் இருந்து அவர் கண்டிப்பா ரஹ்மான் சார் இருந்து. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, அட்லி சொன்ன அந்த 7 ராகங்களை பற்றி கிறிஸ்டோஃபர் புக்கர் அப்படிங்கிறவர் தி 7 பேசிக் பிளாட்ஸ் அப்படிங்கிற புக்கில் சொல்லியிருக்கார். அதாவது நம்ம பார்க்குற கேட்குற எல்லா கதைகளும் இந்த 7 ஸ்டோரி டைப்ஸ்குள்ளே தான் வரும் அப்படிங்கிறது தான் அவரோட தியரி. அதில் ஃபஸ்ட்டு ஸ்டோரி டைப் ஓவர் கமிங் தி மான்ஸ்டர். அந்த காலத்தில் அந்த சாமி படங்கள், எம்ஜிஆர் படங்கள்லேருந்து இப்போ வர கேஜிஎஃப், கல்கி வரைக்கும் இந்த ஸ்டோரி டைப்பை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் நம்ம சின்ன வயசில் பார்த்த முக்கால்வாசி ஆக்ஷன் படங்களோட கதை இதுதான். ஹீரோ ஒருத்தர் இருப்பார், அவரையோ அவர் ஃபேமிலியவோ இல்லை அவர் ஊரையோ அவர் மக்களையோ வில்லன் கொடுமைப்படுத்துவார். வில்லனை ஜெயிச்சு கடைசியில் ஹீரோ ஜெயிக்கிறது தான் படத்தோட கதை. இதுக்கு உதாரணமாக நம்ம ஜாஸு, ஹாரி பாட்டர் சீரீஸு, ஸ்டார் வார்ஸு, ஷோலே, சத்ரபதி, ஏன் நம்ம தளபதி நடித்த பகவந்த் கேசரி கூட இதே கதை தான். இந்த மாதிரி கதைகள் ஏன் எப்பவுமே ஒரு மினிமம் கேரண்டியாக இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரி கதைகளில் ஒரு போய்டிக் ஜஸ்டிஸ் இருக்கும். இதை வாழ்க்கையில் நடக்காதது இந்த படங்கள்லாம் நடக்கும். அதாவது கெட்டதை நல்லதை ஜெயிச்சு நீதியை நிலைநாட்டுறது. வில்லன் மூலமாக இல்லை ஹீரோக்கு இருக்கிற பிரச்சனை மூலமாக ஆடியன்ஸ்க்கு ஒரு பயத்தை கொடுத்துட்டு கடைசியில் அந்த பிரச்சனையை ஹீரோ சால்வ் பண்ணும்போது ஆடியன்ஸ்க்கு ஒரு விதமான சேஃப்டி ஃபீலிங்கை இந்த மாதிரி கதைகள் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ரியல் லைஃப்பில் செய்ய முடியாததெல்லாம் ஹீரோ ஸ்க்ரீனில் செய்கிறதுனால ஹீரோவோட நம்மளை நாமே கனெக்ட் பண்ணிப்போம். ஸோ இதே ஆர்கி டைப்பில் வேறு என்னெல்லாம் படங்கள் நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து என்ன ஸ்டோரி டைப்புங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.